மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ மல்லி ஒரு வழியாக லாயரை பார்த்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு மல்லி வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ராஜேஸ்வரி கதிரேசன் சொன்ன ஐடியாவை பயன்படுத்தி மல்லி விஜய் 2 பேரும் பிரிச்சிடணும் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி முடிவு பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த விஷயம் எப்படியும் நம்ம கதிரேசனுக்கு தெரிய வருது. ஸோ ராஜேஸ்வரி நம்மளை பயன்படுத்தி விஜய் மல்லி 2 பேரும் பிரிக்க போகிறா. ஆனால் ரஞ்சிதா வச்சு நமக்கு தேவையான சாட்சி சொல்ல மாட்டா அப்படிங்கிறது நம்ம கதிரேசனுக்கு தெரிஞ்சதும் கதிரேசன் பயங்கரமாக கோபப்படுறாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெளிவாக பிளான் பண்ணி இந்த ராஜேஸ்வரிகிட்ட போயிட்டு ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன். ஆனால் அந்த ராஜேஸ்வரி அந்த திட்டத்தை பயன்படுத்தி மல்லி விஜய் 2 பேரும் பிரிக்கிறாளே தவிர நமக்கு ஃபேவராக எதுவும் பண்ண மாட்டா அப்படிங்கிறது கதிரேசன் தெரிஞ்ச உடனே கதிரேசன் பயங்கர கோபமாக வந்து ராஜேஸ்வரியை கண்டபடி வெளுத்து வாங்கிடுறாரு. என்ன ராஜேஸ்வரி, என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டா பயமாக தெரியுதா? நான் இவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி அந்த ரஞ்சிதா மூலயமா அந்த விஜய்க்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டேன். ஆனால் நீனு என் திட்டம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நீ புதுசாக ஒரு வெளி பண்ணுறியா? இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி ரஞ்சிதா வந்து விஜய்க்கு எதாவது சாட்சி சொல்லணும். விஜய் தான் ரெண்டுக்காவை கொன்னான் அப்படின்னு அவள் சொல்லப்படுற சாட்சியில் வெண்பாவை நான் அவன்கிட்ட பிரித்து திரும்ப என் வீட்டுக்கு கொண்டு போகணும். இது கண்டிப்பாக நடந்தே தரும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ பிளான் பண்ண மாதிரி அந்த விஜய் மல்லியை வச்சு நீ எதனா காயினாத்தன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன் ராஜேஸ்வரி அப்படின்னு கதிரேசன் மிரட்டுறான். ராஜு உடனே என்னையா என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நீ சொன்ன திட்டத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். அதில் என்ன இருக்குது இப்போது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க. என்ன பிரச்சனையா? என்ன ராஜேஸ்வரி என்ன சொல்கிற? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்காக தானே உனக்கு திட்டமே போட்டு கொடுத்தேன். ஆனால் நீ அதை உனக்காக பயன்படுத்துக்கிறியே, நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு இங்கே கதிரேசன் கேட்க, இங்கே பாரியா, எது என்ன இருந்தாலும் சரி எனக்கு தேவையானது கரெக்டாக நடக்கணும். அதனால அதை நான் எனக்கு தேவையான பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கப்போ அப்படின்னு ராஜேஸ்வரி கதிரேசனுக்கு மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கதிரேசன் அடிப்பட்ட பாம்பு மாதிரி பயங்கர கோவத்தோடு இருக்கான். என்ன பண்ணுறது இப்போது? நமக்கு இருந்தது ஒரு வாய்ப்பு தான். அந்த ரஞ்சிதா வந்து கோர்ட்டில் நமக்காக சாட்சி சொல்லுவா. இந்த விஜயை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம், வெண்பா குட்டி நம்ம கூட அழைச்சி வந்துடலான்னு நான் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி கனவு காண ஆரம்பித்தேன். ஆனால் லாஸ்ட்டில் கனவுல மண்ணலி கூட்டிட்டாலும் ராஜேஸ்வரி. இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கதிரேசன் பயங்கர குழப்பத்தோடு இருக்கார். அப்படி இருக்கும்போது கதிரேசனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம் ஏன் அந்த மல்லியை கூப்பிட்டு பேசக்கூடாது? மல்லியை கூப்பிட்டு இது மாதிரி வெண்பா என் கூட அனுப்பிடு, விஜய் நீயே கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அந்த மல்லியை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு கதிரேசன் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ண கதிரேசன் நிரா மல்லியை வர சொல்கிறாங்க. மல்லி என்ன இது, அன்றைக்கி ராஜி வர சொன்னி நம்மளை இப்படி பிரச்சனை சிக்க வச்சா, இன்றைக்கி கதிரேசன் வர சொல்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி எதுவாக இருந்தால் என்ன, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு மல்லி வீட்டுக்கு போகிறாங்க. கதிரேசன் வீட்டுக்கு. கதிரேசன் மல்லியை பார்த்ததும், வா மல்லி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்க, மல்லி உடனே அதெல்லாம் இருக்கட்டுங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க அது சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு கேட்க, இரு மல்லி, ஏன் இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாரு. ஒன்றும் இல்லை மல்லி, உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் விஜயை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன், வெண்பாவை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது எல்லாத்தையும் அது ராஜேஸ்வரி சொல்லியிருப்பா. சொல்லி அவள் ஒன்றை பயன்படுத்தி அவள் ஒரு திட்டத்தை போட்டிருக்கா. இங்கே பாரு, எனக்கு தேவை அதெல்லாம் இல்லை. எனக்கு வெண்பா என் கூட வரணும். விஜய் கூட ஜெயிலுக்கு போக தேவையில்ல, வெண்பா மட்டும் என் கூட அமிச்சா போதும். அமிச்சானா நான் வந்து விஜய் ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லை நான் கண்டிப்பாக விஜயை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, இங்கே பாருங்கள், நான் தான் ராஜிட்ட சொல்லிட்டேன்ல, நான் விஜய் விட்டு பிரிஞ்சிடுறேன், விஜய் ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னேனே, அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இங்கே பாருமா, விஜயை ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருக்கணும்னா நீ விஜய் விட்டு பிரியணும்னு அவசியம் இல்லை. விஜய் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரித்து என் கூட என் வீட்டுக்கு அனுப்பி விட்ரு. வெண்பா என் கூட வந்துட்டானா கண்டிப்பாக விஜய் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கதிரேசன் சொல்ல, மல்லி ஒன்று, இல்லைங்க, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. விஜய்க்கு வெண்பானா ரொம்ப உயிர், வெண்பா இல்லாமல் விஜய் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அதுக்கு பதில் என் உயிர் வாழ்த்தரம் எடுத்துக்கோங்க, ஆனால் விஜய் வெண்பா மட்டும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுவாங்க. கதிரேசன், என்னம்மா என்ன இப்படிலாம் பேசுகிற, உன் உயிர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நாக்கா வலிக்க போகிறேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என் பேத்தி வெண்பா எனக்கு வேணும், புரியுதா? அதனால தான் நான் உங்ககிட்ட நேரடியாகவே பேசுகிறேன். எனக்கு வெண்பா வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இல்லை என்ன பண்ணால் வெண்பா என் கூட வருவா, எனக்கு அதை மட்டும் சொல்லு, நான் விஜய் விட்டுறேன் அப்படின்னு கதிரேசன் சொல்ல, மல்லியால் என்ன பேசுறது தெரியல. இல்லைங்க ஐயா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் என்ன பண்ணலான்னு தெளிவாக யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நாம் விஜய் விட்டு பிரிஞ்சாலும் கதிரேசன் கண்டிப்பாக வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரித்து வரா,
அப்படி பிரிக்காமல் இருக்கணும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மல்லி திரும்ப பயங்கர குழப்பத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலில் போய் சாமி முன்னாடி உட்காந்து மண்டிக்கிட்டு தான் கஷ்டத்தை சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க மல்லி.